இரண்டாவது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நல்ல அமல்கள்ல உள்ளதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கலிமத்தானி கஃபீஃபத்தானி அலல் லிசான். ரெண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, நாவிற்கு மிகவும் லேசானவை. ஸகீலத்தானி ஃபில் மீஸான். அல்லாஹ்வுடைய தராசு தட்டிலே அது மிகவும் கனமானவை. ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி. ரஹ்மானாகி அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன், அவனுக்கே புகழ் அனைத்து உரியது. மிகவும் மகத்தானவனாகிய அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன் என்கிற இந்த தஸ்பீஹாத், அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை துதிக்கக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் சிறந்த வார்த்தைகள் சொல்லும் போது மூன்று விஷயங்களை இந்த இந்த ரெண்டு வார்த்தைகளுடைய சிறப்புகளை குறிப்பிட்டார். முதலாவது கலிமத்தானி கஃபீஃபத்தானி அலல் லிசானி. நாவிற்கு மிக லேசான ரெண்டு வார்த்தைகள், ரொம்ப கஷ்டமே இல்லை, சொல்றது ரொம்ப ஈஸி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ரொம்ப லேஸ். இது உச்சரிப்பதுல, சொல்வதில, அதுவும் சுருக்கமாக இருப்பதுல மிகவும் லேசான. இதே குர்ஆன்ல பெரிய ஆயாத்துகள், நிறைய துஆக்கள், திக்ருகள் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கும் நமக்கு. அது மனப்பாடம் செய்யறது, அது தொடர்ந்து ஓதுறது, அதனுடைய நேரம், இது எல்லாமே நமக்கு சில நெருக்கடி தரலாம். ஆனா ரொம்ப லேசா மற்ற வேலைகளோட அப்படி சேர்த்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், இது சொல்றது கஷ்டமா? கஷ்டமே இல்லை. ஆக இதனுடைய சிறப்புகளில் முதல் சிறப்பு ரொம்ப லேசானது, யாருமே இதை சொல்லலாம். சின்ன பிள்ளைகள் கூட சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொல்ல முடியும். ஒண்ணு கூட சொல்லலாம். ஒருத்தர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்னாலும் தப்பு இல்லை. ரெண்டுமே லேசுதான், ஒன்று சொன்னாலும் இன்னும் லேசுதான். இது முதலாவது. இரண்டாவது தகீலத்தானி ஃபில் மீஸான். அல்லாஹ் நாளே நன்மை தீமைகளை எடை போடுகின்ற தராசு தட்டு இருக்கிறது. மீஸான் தராசு, அதுல ரெண்டு தட்டுகள் இருக்கும். நம்முடைய அகீதா, நம்முடைய ஈமானுடைய ஒரு அம்சம். அல்லாஹ் மறுமையிலே தராசை நிறுவுவான். அந்த தராசுக்கு இரண்டு தட்டுகள் இருக்கும், வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. வலது பக்க தட்டிலே நிறுத்தப்படும், இடது பக்க தட்டிலே தீமைகள் அதிலே நிறுத்தப்படும், எடை போடப்படும். அல்லாஹ் தன்னுடைய நீதியை இங்க நிலைநாட்டுவான். ஒருத்தருடைய நல்ல அமல்களும் கெட்டவையும் எடை போடப்பட்டு காட்டி எது அதிகம் என்று அங்கு காட்டப்பட்டது. அப்படி எடை போடப்படுகிற அந்த தராசு மீசானிலே வலது பக்கத்துடைய தட்டு மிகவும் கனத்து போகுமா? இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், இந்த தஸ்பீஹ்கள், இந்த திக்ர்கள் தட்டை மிகவும் கனமாக்கிடும். அப்படி என்றால் என்ன? இடது பக்கத்துடைய தீமைகள் செய்த அந்த தட்டு மேல் உயர்ந்துடும். ஒருத்தருடைய தீமைகள் எவ்வளவோ இருந்தால் கூட இது அதை லேசாக்கிடும், இந்த தட்டு கனமாகிடும். அப்போ தராஸ் தட்டிலே நம்முடைய தீமைகள் நிறைய இருந்திருந்தாலும் கூட அது கனமா இருக்காது. அந்த கனத்தை மீட்டுகிற அளவுக்கு, அந்த கனத்தை எல்லாம் தூக்கி வீசுகிற அளவுக்கு ஒருத்தருடைய நன்மையின் தட்டில இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிகவும் கனமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் இது இரண்டாவது சிறப்பா சொல்றாங்க. மூன்றாவது ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி. அர் ரஹ்மான் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அவன்தான் கற்றுக் கொடுத்தான். ஹலக்கல் இன்சான், அவன்தான் மனிதர்களை படைத்தான். அல்லமஹுல் பயான், அவன்தான் பேசுகிற சக்தியை கொடுத்தான். அந்த அல்லாஹ் ரஹ்மானுக்கு மிகவும் பிடித்தமான பேச்சு, பேசுகிற சக்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கு
நாம் பேசுகிற வார்த்தைகளே மிகவும் பிடித்தமானது எதுவா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ரெண்டு வார்த்தைகளை இதுல சொல்றாங்க. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அமல் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, அவருடைய நேசத்தை பெற்றுத் தரக்கூடிய மிகச்சிறந்த அமல்கள் 22வது. இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா 6304வது ஹதீஸாக இது பதிவு செய்கிறார். இந்த ஹதீஸோட தான் இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியை நிறைவே செய்வார். இதுதான் சஹீஹுல் புகாரியுடைய கடைசி ஹதீஸ். முதல் ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எல்லா செயல்களுக்கும் நியத்து தான் அடிப்படை. என்ன நியத்து அதுக்கு ஏற்ற மாதிரி கூலி. செயல் பார்க்கறதுக்கு அப்படி இப்படி எல்லாம் நல்லா இருக்குதுங்க அப்படின்றதாலும் நியத்து சரியில்லை அப்படின்னா எல்லாம் நாசம். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ஆரம்பிச்சுட்டு இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம்ங்கிற இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய இந்த சிறப்பான ஹதீஸை சொல்லித்தான் இமாம் புகாரி சஹீஹ தன்னுடைய ஹதீஸ் தொகுப்பை நிறைவு செய்தார். அவ்வளவு சிறந்த ஒரு மிக முக்கியமான ஹதீஸாக இதை நம்ம அறியும். 23வது மிகச்சிறந்த நல்லமல்களிலே ஒன்று, தொழுகையிலே ஆரம்பத்தில் ஓதக்கூடிய அல்லாஹ்வை புகழ்ந்து துதிக்கக்கூடிய சனா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்ன அஹப்பல் கலாமி இலல்லாஹ், நிச்சயமாக வார்த்தைகளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகள், அன் யகூலல் அப்து, ஒரு அடியான் இப்படி சொல்வது, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. இதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் நாம் முன்னாடி பார்த்தோம் 21வது நல்ல அமல்கள்ல. அதே போல அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான கலாம், கலாம் என்பது பேச்சு. அந்த பேச்சுக்களின் மிக பிடித்தமானது இதுவும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது அந்த 4 வார்த்தைகளை கருத்து அப்படி சொல்லக்கூடியதுதான். இதுவும் வார்த்தையுடைய அமைப்பு வேற. சுப்ஹானக்கல்லாஹும்ம, அல்லாஹ்வே நீ மிகவும் பரிசுத்தமானவன், அதுதான் சுப்ஹானல்லாஹ். இதை நேரடி துஆவாக இங்க சொல்றோம். தொழுகையின் ஆரம்பத்தில் ஒருத்தர் இதுவும் முதல். இது அல்லாம அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி, இந்த மாதிரி வேற வேற தொழுகையின் ஆரம்பத்தில் தக்பீருக்கு பிறகு ஓதக்கூடிய திக்ர்கள் இருக்கின்றன. அந்த திக்ர்கள் பல உண்டு. அதுல இந்த திக்ருக்கு இது சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது அப்படிங்கிறார். அப்போ ஆரம்பிக்கும் போது சுப்ஹானக்கல்லாஹும்ம, இது சுப்ஹானல்லாஹ் சொல்றது. வ பிஹம்திக, இது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது. வ தபாரக ஸ்முக, அல்லாஹ்வே உன்னுடைய பெயர் மிகவும் பரக்கத்து நிறைந்தது, அருள் வளம் நிறைந்தது. அல்லாஹ்வுடைய பெயரை புகழ்வது, அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாத்தையும் புகழ்வது. அப்படின்னா என்ன? அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மாலிக் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம், இப்படியே அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களையும், அந்த எல்லா பெயர்களும் பரக்கத்தானவை. ஆகவே பிஸ்மில்லா சொல்லி ஒரு காரியத்தை செய்யணும். ஒரு காரியத்தை செய்யாது பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெயர் என்ன? பரக்கத்துனா இருக்கு. தபாரக ஸ்முக, குர்ஆன்ல அல்லாஹ் உனது இறைவனுடைய பெயர் பாக்கியம். சூரா ரஹ்மான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாமே பரக்கத்து நிறைந்தவை. இவங்க நம்ம சொல்றோம் அல்லாஹ்வே உன்னுடைய பெயர்கள் பரக்கத்து நிறைந்தவை. வ தஆலா ஜத்துக, உன்னுடைய புகழ், உன்னுடைய உயர்வு மிகவும் ஓங்கியது, மிக உயர்ந்தது. உன்னுடைய புகழ் மேலோங்கி விட்டது. உன்னுடைய புகழ்ச்சி, உன்னுடைய பெருமை எல்லாம் மேலோங்கி விட்டது.
வலா இலா கைருக்க, உன்னை தர வணக்கத்துக்குரியவர் எவனும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது இது. உன்னுடைய புகழ் மிகவும் மேலோங்கியது. அது அல்லாஹ் சொல்றது. இது எல்லா விஷயங்களும் இந்த ஒரு துவால வந்துடும். என்ன? سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك. غيرك உன்னை தவிர்த்து வணக்கத்திற்கு தகுதியான வேறு எவனும் இல்லை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியான் கூறுவதிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகள் அப்படிங்கிறாங்க. சுனன் நசாயில 10,685வது ஹதீஸாக இமாம் நசாயி பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ். அஸ்ஸஹீஹா இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் தொகுத்த அஸ்ஸஹீஹாவில 2598வது ஹதீஸாக இது ஆதாரபூர்வமானதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்தது 24வது நல்ல அமல்களிலேயே உள்ளது, அல்லாஹ்வை கொண்டு மட்டும் ஒருவன் சத்தியம் செய்வது. சத்தியம் செய்யும் போது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அல்லாஹ் மீதுதான் சத்தியம் செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உஹ்லிஃபு பில்லாஹி வபிர்ரு வபர்ரு, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு மட்டும் சத்தியம் செய்யுங்கள், வபர்ரு நன்மைகளை செய்யுங்கள், வஸ்துகு நீங்கள் உண்மையையே பேசுங்கள், உண்மையாக இருங்கள். فإن الله تعالى أن يحلف به, நிச்சயமா அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்வதை விரும்புகிறார். சத்தியம் செய்கிறவர் அல்லாஹ் மீது சத்தியம் செய்வர் அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ்வை தவிர வேறு எதன் மீது ஒரு சத்தியம் செய்யக்கூடாது. அது செய்தால் ஷிர்க். அல்லாஹ் மீது சத்தியம் செய்வது தௌஹீத். தௌஹீத் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே சத்தியம் செய்வதும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஒருவர் தான் ஒன்றை உண்மை என்று சொல்வதற்காக உள்ளத்தால் உறுதிப்படுத்தி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், வல்லாஹி அல்லது தல்லாஹி வபில்லாஹி என்று சத்தியம் செய்யும். இது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. 24வது இதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது விஷயம் சொல்றாங்க, நீங்கள் பிர்ரு செய்யுங்கள். பிர்ரு என்றால் நன்மைகள், உபகாரங்கள். அல்லாஹ் ஈமான் கொள்வதிலிருந்து ஈமானுடைய அடிப்படைகள், இஸ்லாமுடைய அடிப்படைகள் எல்லாரும் பிர். அவர் மக்களுக்கு நன்மைகள் செய்வது, இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும். மக்களுக்கு உதவுவது, கஷ்டத்தில் இருப்பவருடைய சிரமத்தை நீக்குவது. அவர்தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்கள் நன்மைகளை செய்யுங்கள். வஸ்துகு 26வது, நீங்கள் உண்மையாக இருங்கள், உண்மையை பேசுங்கள், சிறுக்கோடு இருங்கள், நிஃபாக்கோடு இருக்காதீர்கள், நயவஞ்சகத்தனமாக நடக்காதீர்கள், நடிக்காதீர்கள், நடக்காதீர்கள், பாசாங்கு செய்யாதீர்கள், ஏமாற்றாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நன்மைகளை எல்லாம் இந்த ஹதீஸ்ல சொல்லிட்டு இதுல ரொம்ப உயர்ந்ததாக அல்லாஹ் மீது சத்தியம் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸஹீஹுல் ஜாமியில 211வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டது. ஆக 25, 26, 27வது நன்மையான அமல்களில் உள்ளது. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான பெயர்கள் இருக்கு, அதை நம்ம சொல்வது, அந்த பெயர்களை ஒருவர் சூட்டுவது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஹப்புல் அஸ்மாஇ இலல்லாஹ், பெயர்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான பெயர் அப்துல்லாஹ் வ அப்துர் ரஹ்மான். பெயர்கள் அல்லாஹ் ரொம்ப பிடிச்சமானவன். எது? அப்துல்லாஹ்ங்கிற பெயர். இரண்டாவது அப்துர் ரஹ்மான் அப்படிங்கிற பெயர் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். சுனன் அபீ தாவூதுல 4950வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸஹீஹுல் ஜாமியில 161வது ஹதீஸாக இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் இது ஸஹீஹ், ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறார். அப்போ அல்லாஹ்வுக்கு பெயர்கள் கூட பிடிக்கும், அவன் நேசிக்கின்றான். ஏன் நேசிக்கிறான்னு விளங்கணும். அப்துல்லாங்கிற பெயர் அல்லாஹ்வுக்கு ஏன் பிடிக்குது? ஏன்னா ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று தனக்கு பெயர் வைக்கப்பட்டதா இருக்கு. ஆகவே அந்த பெயர் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச பெயர். இப்ப கவனிங்க, ஒரு பெயர் அப்துல்லான்னு இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்னா, ஒருத்தர் உண்மையிலே அப்துல்லாவாக இருந்தால்
அல்லாஹ்வுக்கு அந்த அடியான பிடிக்கும் பிடிக்காது. பேர் அப்துல்லா ஆனா செய்யறதெல்லாம் ஹராமித்தனம். பேர் அப்துல்லா செய்யறது ஷிர்க் பிதஅத். அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? அவன் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு பேர் வச்சிருக்கான். எனக்கு என்னதான் அவன் என்ன செய்தா எனக்கு பிடிக்கும் அல்லாஹ் சொல்லுவான். இல்ல, பெயர்களே அல்லாஹ்வுக்கு அப்துல்லா பேர் வச்சா அப்துல் ரஹ்மான் பேர், ரஹ்மானுடைய அடிமை அல்லாஹ்வின் அடிமை பேர் வச்சாலே பிடிக்கும்னா ஒருத்தர் உண்மையாகவே அந்த ரஹ்மானுக்கு அடிமையாக உண்மையாக தௌஹீதோட சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஹராமை விட்டு வெளியேறக்கூடிய நல்ல அடிமையாக இருந்தா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும். அதுவும் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து போகிறோம். நல்ல அமல்களிலே அடுத்தது 28வது, அல்லாஹ்வுக்கு பிரியமான மனிதராக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை செய்யக்கூடியவராக ஒருத்தர் இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது ரொம்ப அழகான அம்சமான ஹதீஸ். அஹப்புன் நாஸி இலல்லாஹ், மனிதர்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவர். அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு பலன் தரக்கூடியவர். அவரால் நன்மை நடக்கும், கேடு இருக்கக்கூடாது. அவரால் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஃபித்னா இருக்கக்கூடாது. அவர்கள் மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. மனிதர்களுக்கு அவரால் நன்மைகள் கிடைக்கும். மக்கள் அவரால் சந்தோஷப்பட நல்ல விஷயங்கள் அவர் செய்கிறார். மக்களுக்கு உதவுற பல காரியங்கள் அதில் இருக்கிறார். ரசூலுல்லாஹி சொல்றார், வஅஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், செயல்களில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது சுரூருன் துத்ஹிலுஹு அலா முஸ்லிமின் அவ் தக்ஷிஃபு அன்ஹு குர்பத்தன் அவ் தக்தி அன்ஹு துன்யன் அவ் தத்ருது அன்ஹு ஜூஅன் ولأن أمشي مع أخي المسلم في حاجة أحب إلي من أن أعتكف في هذا المسجد شهرا ومن كف غضبه ستر الله عورته ومن كظم غيظه ولو شاء أن يمضيه لأنظار ملأ الله قلبه رضا يوم القيامة ومن مشى مع أخيه المسلم في حاجة حتى تتهيأ أثبت الله قدمه يوم تزل الأقدام وإن سوء الخلق ليفسد العمل كما يفسد الخل العسل. மக்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர், அவர்களுக்கு அதிகம் பயன் தரக்கூடியவர். அல்லாஹ்வுக்கு பிடித்த செயல் ஒரு முஸ்லிமுக்கு மகிழ்ச்சி அளிப்பது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஹராமை கொண்டு இல்ல, ஹலாலானதை கொண்டு சந்தோஷப்படுத்துறது. அல்லது சரி சந்தோஷப்படுத்த முடியலையா, அவரது துன்பத்தை நீக்குவது. அவருக்கு ஒரு துன்பம் இருக்குது, அதை நீக்க முடியுமா? முடிஞ்சா அதை செய்யணும். நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அவர் கஷ்டத்தில் இருக்கார், அவருடைய துன்பத்தை நீக்க முடியுமா? முடிகிறது. சரி அது முடியல, அவருக்கு கடன் இருக்கு, அந்த கடனை நிறைவேற்ற முடியுமா? முயற்சி பண்ணும். நம்மால முடிந்த ஏதாவது வகையில அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? அவருக்கு கடன் இருக்குது, சரி நம்ம பங்கில் ஏதாவது செய்ய முடியுமா? அல்லது ஒரு உதவி அவருக்கு வேறு வழியில ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா? ஒரு முஸ்லீமுக்கு செய்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயங்களை சொல்றாங்க. அல்லது அவருக்கு பசியை போக்குவது, சரி எதுவும் செய்ய முடியல, அவர் பசியில் இருக்காரு, அவருக்கு உணவு தர முடியுமா? அவருக்கு பெரிய பணாததுலாம் உணவு தர முடியலப்பா, அவருடைய வேற கஷ்டத்துல நீக்க முடியல, அவர் பசி நேரத்துல உடனே சாப்பிட கொடுத்தீங்களா? கொடுங்க. இவ்வளவு அழகா சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, ஒரு மாதம் மஸ்ஜிதிலே ஏத்திகாஃப் இருப்பதை விட என் முஸ்லிம் சகோதரருடைய தேவைக்காக அவருடன் நான் போவது எனக்கு மிகவும் பிடித்தமானது. ஒரு மாசம் முழுக்க மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து இபாத் செய்து ஏத்திகாஃப் இருக்கிறத விட, அதை விட அல்லாஹ்வோட என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னுடைய முஸ்லிம் சகோதரருடைய கஷ்டத்தை பார்த்து அவரோடு போய் அவருடைய கஷ்டம் என்னோ அதை நிவர்த்தி செய்து வைக்கிறது எனக்கு பிடிக்கும். அல்லது எவர் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டாரோ அல்லாஹ் அவரது ரகசியங்களை பாதுகாப்பான், மறைப்பான். எல்லா மனிதனுக்கும் சில ரகசியங்கள் பாவங்கள் இருக்கும், ஆனா கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டா
அல்லாஹ் அவருடைய ரகசியங்களை மறைச்சிடுவான், பாவத்தை மறைத்து விடுவான். யார் தனது பாவத்தை செயல்படுத்த வாய்ப்பு இருந்தோம் நினைச்சா அந்த பாவத்தை செய்திருப்பாரு. ஆனா தான் கட்டுப்படுத்திக்கிட்டு, கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அதை செய்யாம அந்த கோபத்தை விட்டு விலகி கொண்டாரோ, மறுமை அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை திருப்தியால் நிரப்புவான். அப்படின்னு திருப்தி, அல்லாஹ் அவரை திருப்திப்படுத்திடுவான். ஏன்னா இந்த உலகத்தில் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டாரு, அல்லாஹ் அவர் மறுமையில திருப்திப்படுத்திடுவான். தனது முஸ்லிம் சகோதரி தேவைக்காக அவருடன் சென்று அதில் உறுதியாக இருப்பவர்களின் பாதங்கள், அந்த பாதங்கள் எல்லாம் சருகிவிடும் அந்த நாளில் அல்லாஹ் உறுதிப்படுத்துவார். எந்த நாள்? மறுமை நாள். மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்தில் பாதங்கள் சருகும். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்துல இந்த உலகத்தில் தன் முஸ்லிம் சகோதரருக்காக உதவுவதற்காக ஒருத்தர் நடந்து போனாரே, அவருடைய பாதத்தை மறுமை நாள் அல்லாஹ் உறுதிப்படுத்துவானார். தேனை வினிகர் கெடுத்து விடுவதை போல தீய குணம் செயலை கெடுத்து சொல்றாங்க. எப்படி ஒருத்தருடைய தீய குணம் அவருடைய அமலை கெடுத்துரும் அப்படின்னா, தேன் இருக்கு, தேன் கிடவுதான். ஆனா அதுல வினிகரை கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். வினிகர்ல ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும், தேன் கெட்டு போயிடும். வினிகர்ல ஒரு ஈரத்தன்மை இருக்கும், தேன் கெட்டு போயிடும். அப்ப தேன் சுவையானதுதான், சுத்தமானதுதான், ஆரோக்கியமானதுதான். அது போல அமல்கள் எல்லாம் நல்லதுதான், சுத்தமானது, ஆரோக்கியமானதுதான். ஆனா ஒரு தீய குணம் வினிகர் மாதிரி புளிப்புள்ள, ஈரம் உள்ள தேனை கெடுப்பதை போல நல்ல அமல ஒருத்தருடைய தீய குணம் கெடுத்துரும். நிறைய நல்ல அமல செய்வார், ஆனா கோபக்காரரு, சில கெட்ட குணங்கள் இருக்குது அப்படின்னு ஆகும். அவர் நல்ல அமல செய்யனாலும் எல்லாம் நாசப்பாடு, எல்லாத்தையும் அல்ல அடிச்சிருக்கும். கடைசியில பார்த்தா அவருடைய கோபத்தால, ஆத்திரத்தால அவர் பல ஹராம செய்துவார், தப்பான விஷயங்கள் செய்துவார். அவர் நற்குணங்களுடைய சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பல விதத்துல சகோதரத்துவத்தையும், சகோதரர்களுக்கு ஆதரவளிப்பதையும், கஷ்டத்தில் இருக்கிற உதவி செய்வதையும், கடன் பட்டு கஷ்டப்படுறவருக்கு நம்மால் முடிஞ்சா அவருக்கு உதவுவதையும், அதோட சேர்த்து சரி எது முடியலையா ஒருத்தருடைய பசியை போக்குவதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சொல்றாங்க. அதுவும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, சிரமப்படக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரனுக்காக அவரோடு போய் அவருடைய கஷ்டம் நிறைவேற்றுவதற்கு நீங்க கொடுக்கிற நேரம் இருக்குது, நீங்க ஒரு மாசம் ஏத்திக்காப்பு இருப்பதை விட சிரமதுங்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து மக்கள்ல கஷ்டப்படக்கூடிய சகோதரனுடைய சகோதரத்துவத்துக்காக, அல்லாஹ்வுக்காக அவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு உதவும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க. இதுல பல நற்செயல்கள் இதுல வந்திருக்கு. அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானதுன்னு சொல்லும் போது இதுல 26 7வது அதிகம் மக்களுக்கு நன்மை செய்வது அப்படின்னு சொல்லிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல எல்லாத்தையும் சேர்த்து நன்மையை பல விதத்துல செய்யலாம்னு இருக்கு. இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. தபரானிலே 6026வது ஹதீஸாக இது இடம்பெறுது. ஸஹீஹுல் ஜாமில இமாம் அல்பானி 176 ஹதீஸாக இது ஸஹீஹ் என்று நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அதற்கடுத்து 28வது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அமல்கள்ல உள்ளதுதான் இன்ன அஹப்புல் அமாலி இலல்லாஹி தஆலா அத்வமுஹா வ இன் கல். சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யும். அமல் சின்னதுதான், ஆனா தொடர்ந்து கண்டினியூவா தவறாம செய்திருக்கணும். ஒருத்தர் திடீர்னு தகஜு தொழுவார், எழுவாரு, எல்லா 8 ரக்காய், 3 11 ரக்காய் தகஜு தொழுத்தார், மாஷா அல்லாஹ் சொல்றார். அவ்வளவுதான் தொழுதாரா? அதுக்குள்ள ஒரு மாசம் பத்தி யோசிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவன் தொழுக தகஜு அப்படின்னு நினைச்சுவாரு. இது அல்லாவோட சிறந்தது இல்லை, ஏன்னா அதுக்கு தொழவே இல்லையா. ஆனா ஒருத்தர் கடைசியில எழுவாரு, 2 ரக்காயத்தை என் வாழ்நாள் விடவே கூடாது, 2 ரக்காயத்தாவது நான் தகை கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அதனால அவர் எப்பவும் 2 ரக்காய் தொழுதுட்டு இருப்பார். அவர் 4 போல 6 போல 8 போல, ஆனா 2 ரக்காயத்தான் தொழுதுடணும், தகை இது விடக்கூடாது அப்படின்னு ஆசை. இவர் 11 ரக்காயத்து ஒரே நாள்ல தொழுதுல, இவர் 2 தான் மெதுவா ஒவ்வொரு நாளும் ரக்காயத்தான் தொழுதாலும் கூட இந்த தொடர்ச்சியா செய்யக்கூடிய இந்த அமல் அல்லாஹ்வுடைய. ஒருத்தர் திடீர்னு பார்த்தா
நான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி எனக்கு நோன்பு வைக்கணும் ஆசை. நான் ஒரு நாளைக்கு ஒரு நாள் நோன்பு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி நோன்பு வைக்கணும். ஒரு நாளுக்கு ஒரு நாள், ஒரு நாள் இதை ரசூலுல்லாஹ் விரும்பல. ஆனாலும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? வச்சாலும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ஆனா ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்துக்கு இது விரும்பல. இது ரொம்ப பலவீனப்படுத்தும் சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்லும் போதே இந்த மாதிரி வைக்காதன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் நான் உன்னை தடுக்கவில்லைன்ட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் ஒரு நாளைக்கு ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன்னு வச்சாங்க. அதே அப்துல்லாஹ் பின்னாடி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அப்பவே எனக்கு சொன்னாங்க நீ இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொன்னாங்க, நான் கேட்கல. அதனால எனக்கு ரொம்ப இப்ப உடல் பலவீனம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதை அப்துல்லாஹ் கண்டிப்பா செய்தாங்க. அதுதான் விஷயம். அதனாலதான் பலவீனம் இருந்துச்சு. ஒருத்தர் நோன்பு வைக்கிறது ஆசை, உடனே நான் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் நோன்பு. அவ்வளவுதான். கொஞ்ச நாள் அந்த சூடு இருந்துச்சு, வேகம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சுத்தமா நோம்பே வைக்கிறது. இன்னொருத்தருக்கு மாசத்துல 3 நோம்பு தவறாம வச்சிருவேன் அப்படின்னு வைக்கிறாங்க. இது மாசம் மாசம் வைக்கிறாங்க. இது சிறந்தது. அப்ப எந்த அமலாக சின்னதா இருக்குது, ஆனால் அதை கண்டினியூவா செய்யறாங்க ரொம்ப பிடிக்கும். பெரிய அமல் செய்வார் ஒருத்தர், ஆனா எப்பவாவது ஒருத்தர் செய்வார். அதை விட இதுதான் சிறந்தது, அல்லாஹ்வோட உயர்ந்தது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா 6465வது ஹதீஸாக இதை பதிவு செய்யறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை நமக்கு அறிவிக்கிறாங்க. அதற்கு அடுத்தது எத்தனாவது? 29வதா? 29வது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அமல்களில் உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அன் தமூத வ லிசானுக ரத்புன் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, திக்ரு செய்யக்கூடிய உங்களுடைய நாக்கு எப்போதும் அந்த பசுமையாக அதை வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் கவனிப்பது. மௌத்து வருதுன்னா அந்த மௌத்தின் நேரம், அதுக்கு முன்னாடி இருந்தே எப்பவுமே ஒருத்தர் எப்பவுமே அல்லாஹ்வுடைய திக்ரை அதிகமா செய்வாங்க. அந்த நாக்கு எப்பவுமே அதிலேயே பசுமையா ஈரமாகவே இருந்தது. அதே நிலையில ஒருத்தர் மௌத்து இருந்துச்சு. என்ன அவர் அந்த அல்லாஹ்வின் நினைவுல இருந்ததுன்னா அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா மௌத்துல. ஆகவே ஒருவருடைய மரணத்தில் கூட அல்லாஹ்வுக்கு ஒரு மிக பிடித்தமான ஒன்றுன்னா ஒருத்தர் தன்னுடைய மௌத்தின் நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே எப்பவுமே அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடியவராக, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடியவராக, அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய திக்ரின் வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக. எது வாழும் போது அதிகமான நாக்குல அதிகமா வரும், அதாவது மரணத்தின் நேரத்தில் சக்கராத்துல வரும். ஒருத்தர் பாட்டு பாடுறோம்னு வச்சுக்கோங்க, எப்ப பார்த்தா ஹம்மிங் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு தான் இருக்கீங்க. அவங்க மவுத் சக்கராத்துல வந்துட்டு அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சு, அதான் வாயில வரும். ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் விளையாடுறது, கிரிக்கெட், சிக்ஸர் சிக்ஸர், அவன் இதான் சொல்லிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையில அதுதான் வாழ்க்கையே. அவனுக்கு மௌத் நேரத்துல சக்கராத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சிக்ஸர் அப்படின்னு லா இலாஹ வராது. பாட்டு பாடுமா, குடி போதிலே இருக்கிறவன் தனக்கு மௌத்தா போன சகால லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா எனக்கு ஒரு பெக்கு கிடைக்க மாட்டேன். இப்போ எனக்கு இன்னும் கடைசியா ஒரு பிடிச்சு சாப்பிடுறேன். பாத்தீங்கன்னா இதுதான் மௌத்தின் நேரத்துல ஒருத்தர் அடையக்கூடிய பெரிய பித்தனா. அந்த பித்தனா வந்து பாதுகாக்கப்படலைன்னா முதல்லயே வாழ்க்கை தயார். வாழ்க்கையில ஒருத்தன் ஹராமைத்தனமான பேச்சுக்கள், ஹராமான எண்ணங்கள் வாங்கிட்டு வந்துச்சுன்னா அதுதான் கிடைச்சது மௌத்த நேரத்துல. நல்லா பாருங்க. ஏன்னா அந்த பித்னால அவன் சிக்கிக் கொள்வான். ஆகவேதான் திக்ரின் வாசகங்களை அதிகம் சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடியவர்களாக, நன்மையை பேசக்கூடியவர்களாக, உண்மையை பேசக்கூடியவர்களாக. இல்லைன்னா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் மௌத்த நேரத்துல வராது. அல்லாஹ் பாடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹதீஸின் மூலமாக நமக்கு இதை நினைவுற்றார். தபரானி 181 ஹதீஸ், சஹீஹ் அத்-தர்கீப் வ தர்ஹீப் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா 1492வது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறார். 30வது மிக முக்கியமான கடைசி நாம் பார்க்கின்ற அமருடைய அல்லாஹ் மிக பிடித்தவன் நல்ல அமல்களிலே ஒன்று, அஹப்புல் இபாதி இலல்லாஹ் அன்ஃபஉஹும் லிஅய்யாலி.
அடியார்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவர் தன் குடும்பத்தாருக்கு மிகவும் பயனுள்ளவர். உதவாக்கரையா இருக்கக்கூடாதுன்னு, வெட்டியா இருக்கக்கூடாதுன்னு. எவன் வெட்டியா உதவாக்கரையா, குடும்பத்தால அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை, அவனே ஒரு பாரம், அவனால ஒரே துன்பம் தான், பெரிய சோதனையா இருக்குது, குடும்பத்தின் பேரை கிடக்கிறான், எங்கேயா ஒழிய மாட்டானே, எங்கேயா போயிட மாட்டானே, எங்களை விட்டு ஓடி போடா, எங்க கண்ணு முன்னாடி இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு நாங்க இருக்கிறோங்க, தலையை பிடிச்சு உட்கார்ந்துருக்குங்கிற மாதிரி குடும்பத்தால் உட்கார்ந்துருக்கான்னு அவங்க கேடு கட்ட மனுஷனா தான். எந்த நன்மை இல்லை அவனுக்கு, அவன் மார்க்கத்தின்படி இல்ல, அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி இல்ல. அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர் குடும்பத்தால் பயனடைவாங்க. ஏன்னா அவர் நன்மை ஏவுவார், தீமையை தடுப்பார், வழிகாட்டுவார், அல்லாஹ்வை பற்றி சொல்லுவார், குடும்பத்தார் சீர்திருத்துவார், ஹராமை தடுப்பார், மக்களுக்கு நன்மை செய்வார். அவர் அல்லாஹ் மிகப்பெரிய. ஆனா குடும்பத்திற்கு இவரால் நிறைய பயன்கள் உண்டு. ஆனா குடும்பத்திற்கு உதவுவதில்லை, குடும்பத்துக்கு நன்மை செய்யறது இல்லை. சில ஆண்கள் இருக்கிறாங்க, இல்ல கல்யாணம் பண்ணியாச்சு, குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, கொண்டாட்டி அடிப்படை தேவை நிறைவேற்றுவது இல்லை, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, கண்காணிக்கிறது இல்லை, தர்பியா செய்யறது இல்லை. இவங்கெல்லாம் மோசமானவர்கள், அல்லாவோட குற்றவாளி. அல்லாவோட தௌபா செய்து அவங்க உடனே இப்பவே சீர்திருந்தி அல்லாவோட மனம் வருந்தி தன்னுடைய கடமைகளை செய்யணும். அது மார்க்க காட்டியிருக்கிற வழிமுறைப்படி அவர் செய்யணும். இல்லைன்னா அல்லாவோட நிச்சயமா அவர் மாற்றிக் கொள்வார். அதே மாதிரி ஒரு பெண்ணா இருந்தாலும் எப்ப பார்த்தா சும்மா மார்க்கத்தை விட்டு தூரமா இருந்துகிட்டு ஹராமான விஷயங்கள், போன இது வெட்டியா சினிமா நாடகம் அது இதுல நேரங்கள் வீணாக்கு, பிள்ளைய கவனிக்கிறதுல ஏதோ பிள்ளை நான் வளர்த்தேன்னு சொல்லிட்டு திங்குனா போதும், அவ்வளவுதான், ட்ரெஸ் போட்டா போதும், எங்கேயோ போவா, சீர்திருத்தல, பிள்ளைகளுக்கு தௌஹீத சொல்லல, தொழுகை சொல்லிக் கொடுக்கல, அவங்களை அழகான முறையில் வழி நடத்தல, பொறுப்பு இல்லை அப்படின்னா அந்த பெண் அல்லாவோட ஒரு குற்றவாளி. எப்படி ஆண் குடும்பத்தின் விஷயத்தில் பொறுப்பில்லாமல் இருக்கிற குற்றவாளி, அது கூட இந்த பெண்ணும் குற்றவாளி. யார் அல்லாஹ் காட்டிய மார்க்க வழிமுறைப்படி, நபியின் சுன்னாவின்படி குடும்பத்தார வழி நடத்தி குடும்பத்திற்கு நன்மை அளிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள்ங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்றாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. தப்ரானில 10,033வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுகிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஸஹீஹுல் ஜாமி 172வது ஹதீஸாக குறிப்பிடுறாங்க. ஆகவே 30 அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தவன் நற்செயல்களை அல்லாஹ் யாரை நேசிப்பான்கிற இந்த தலைப்புல நாம பார்த்துட்டோம். இதற்கு முந்தைய வகுப்புல 10, இன்றைய வகுப்புல 20 நல்ல அமல்களை நாம் பார்த்தோம். நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்ல காரியங்களை செய்வதில் ஆர்வப்படணும், அவருடைய மஹப்பத்தை விரும்பணும், அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பார்க்கணும். அதுதான் உண்மையிலேயே அல்லாஹ்வோட வெற்றியை நமக்கு கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை உறுதி எடுக்கணும். நாம் அல்லாஹ் இப்படி இது ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். இஹ்லாஸ் என்பது அதுதான். அல்லாஹ் நேசிப்பாங்கிறதுக்கு எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக செய்யறது இருக்குது, அதுதான் இஹ்லாஸ், மன தூய்மை. அந்த மனசை தூய்மையாக்கணும்னு முதல்ல அல்லாஹ் மீதான முஹப்பத் இங்கே உண்மையாக வரும், தௌஹீத் உண்மையாக இருக்கணும். அவன் பார்க்கிறான், அதுக்காக நான் செய்யறேன், அவனுக்காக நான் செய்யறேன் விரும்பணும். அந்த செயலை நேசிக்கணும், அல்லாஹ் அதை நேசிப்பாங்கிறதுக்காகத்தான் அதை செய்யணும். அப்படிப்பட்ட நல்லோர்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.